பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயர் முறையை உருவாக்கி இடஒதுக்கீட்டையே கேள்விக்குறியாக்கும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பட்டியலின மக்களுக்காக இடஒதுக்கீட்டில் கடந்த 1ஆம் தேதி கொடுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எங்களை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று தெரிவித்தார். நீதிபதிகள் ஏன் இது போன்ற முரண்பாடான கருத்தை அல்லது தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று கேள்விக்கணையாகவே இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். கடந்த மாதம் அக்டோபர் 12ஆம் தேதி வந்த இந்த வழக்கானது கிடப்பில் போட்டுவிட்டு திடீரென்று டிசம்பர் மாதம் 29, 30, 31 இந்த 3 நாட்களில் இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை செய்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவசரமாக தீர்ப்பை வழங்குவதற்கான காரணம் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உடனடியாக மேல்முறையீடு மூலமாக மத்திய அரசு இந்த வழக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும், பட்டியலில் மக்கள் எப்போதும் போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பிரிவினை உருவாக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடுதான் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது என்று அவர் கூறினார். கடந்த 1ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றத்தின் மூலமாக வந்த தீர்ப்பினை இங்கே சுட்டிக்காட்டி உள்ஒதுக்கீடு சம்பந்தமாக செல்லும் என்ற அறிவிப்போடு இல்லாமல் கிரிமிலேயர் என்கின்ற ஒரு வார்த்தையும் அதோடு சேர்த்து அவர்கள் அளித்த அந்த தீர்ப்பின் எதிரொலியாக அரசினுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கடந்த 1ஆம் தேதி கொடுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எங்களை பொறுத்தவரையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்றுதான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். நீதிபதிகள் ஏன் இது மாதிரியான முரண்பாடான ஒரு கருத்தை அல்லது அவருடைய தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கேள்வி கணையாகவே இருந்து கொண்டிருக்கிறது.